ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஞானபீட நிறுவனர் சுவாமி சித்தகுருஜி அருளிய நந்தி ஜீவனாடி அற்புதங்கள் பகுதி 5. மருமகளை திருத்திய நந்தீஸ்வரர். ஐயோ அம்மா, என்னால் முடியல, மெதுவா தூக்குங்க என்ற ஒரு பெண்ணின் அலறலை கேட்டு யாரது என்று என் உதவியாளரிடம் கேட்டேன். குருஜி, யாரோ சென்னையிலிருந்து ஜீவனாடி பார்க்க வந்திருக்காங்க. அவங்க உடம்புக்கு முடியாத ஒரு அம்மாவையும் கூட்டி வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட அலறல் தான் என்று பதட்டமாக உதவியாளர் சொன்னதும், உடனே உள்ளே வரச் சொல்லுங்க என்று கூறினேன். சுமாராக 30 வயதுள்ள ஒரு இளம் பெண்ணை அவளது கணவரும் அவர்கள் உறவினர்களுமாக தூக்கி வந்து என் முன்னே உட்கார வைத்தனர். உட்கார வைத்ததும் அந்த பெண்மணி படும் அவஸ்தைக்கு அளவே இல்லை. பார்க்க மிகவும் பரிதாபமாக இருந்தது. முகத்தை பார்க்கும்போதே ஒரு வசதியான படித்த குடும்ப பெண்ணுக்கான தோற்றத்தை உணர முடிந்தது. எங்கிருந்து வர்றீங்க, என்னாச்சு இந்த அம்மாவுக்கு என்று கேட்டதும் அப்பெண்ணின் கணவர் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பேசினார். ஐயா, நான் சென்னை தாம்பரங்க. என் பெயர் இளந்திரையன். வயசு 30. இவங்க என் மனைவி லதா. திருமணமாகி 6 வருஷம் ஆகுது. நான் அமெரிக்காவில் ஒரு ஐடி கம்பெனியில் 7 வருஷமாக வேலை பார்க்குறேன். திருமணமாகி 4 மாதத்தில் யுஎஸ் போயிட்டேன். என் மனைவி சென்னையில் தான் எங்கள் அம்மா கூட இருந்தாங்க. அப்பா இறந்து 17 வருஷம் ஆச்சு. அப்பா இறந்த பிறகு அம்மா தான் என்னை படிக்க வச்சு ஆளாக்கினாங்க. அம்மாவும் இறந்து 3 வருஷம் ஆச்சு. இப்போ என் மனைவி மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லை. இதுக்கிடையில் கடந்த 2 வருஷமாக என் மனைவிக்கு திடீரென உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆரம்பத்தில் டாக்டர்கிட்ட காமிச்சா ஏதோ முடக்குவாதம்னு சொன்னாங்க. அப்புறம் சர்வாங்கி என்று சொன்னாங்க. எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சுங்கய்யா. கடைசியில் இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, தானாக சரியானா தான் உண்டு என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட நிலையில் நந்தீஸ்வரர் ஜீவனாடி பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்கோம். நந்தீஸ்வரரும் சிவனும் தான் எங்களை காப்பாற்றணும் என்று மூச்சு விடாமல் கூறி முடித்தார். சரி, இப்போ இவங்களுக்கு உடம்புல என்ன பண்ணுது என்று கேட்டபோது அப்பெண் முனகிக் கொண்டே ஏதோ கூற முயற்சி செய்ய, நீ இருமா, நான் தெளிவாக சொல்கிறேன் என்று ஒரு 50 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணின் தாயார் அழுதபடியே பேச ஆரம்பித்தார். ஐயா, இது எனது மகதானுங்க. திருமணமாகி 6 வருஷம் ஆச்சு. எங்கள் சொந்த ஊர் சேலம். சென்னையில் மாப்பிள்ளை அம்மா கூட என் பொண்ணு இருந்தா. மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்தார். 2 வருஷமாக தான் இந்த நோயில் கஷ்டப்படுறா. உடம்பு முழுக்க வலிக்குதுன்னு அழுவா. நாம தொட்டா கூட வலிக்குதுன்னுவா. ராத்திரி பகலாக ஒரே அழுகதான். புள்ள கஷ்டப்படுறத பார்த்து மனசு கேட்கலைங்க. ஒரு நல்ல வாக்கா சொல்லுங்க என்று அவரது பாணியில் சொன்னார். சரிம்மா, எல்லாம் நந்தீஸ்வரர்கிட்ட கேட்போம் என்று கூறிக்கொண்டே நந்தீஸ்வரரை வேண்டி ஜீவனாடியை படிக்க ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் வேதனையும் மறுபக்கமும் ஆச்சரியமாகவும் நாடியில் வந்தது. அந்த பெண் தனது இறந்து போன மாமியாரை அவரது முதுமை காலத்தில் மிக கொடுமைப்படுத்தியதாகவும், நடக்க முடியாத நிலையில் இருந்த மாமியார் மலசலம் கழித்தபோது தகாத வார்த்தைகளால் திட்டி துன்பப்படுத்தியதோடு கோபத்தில் மாமியாரை அடித்து துன்புறுத்தியதாகவும் ஜீவனாடியில் நந்தீஸ்வரர் சொல்லிக் கொண்டிருந்தார். மாமியாருக்கு உணவு கொடுத்தால் இயற்கை உபாதை தொல்லை ஏற்படும் என்று உணவு நீர் சரியாக கொடுக்காமல் பட்டினி போட்டு கொன்ற பாவம்தான் இந்த பெண்ணை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது என்பதை நந்தீஸ்வரர் தீர்க்கமாக கூறினார். இதை விளக்கமாக கூறியதும் அவரது தாயாரோ கணவரோ ஏதும் பேசாமல் மலைத்து நின்றனர். இதற்கிடையில் அந்த பெண்ணோ, ஆமாம், நான் அந்த பாவத்தை செஞ்ச பாவிதான் என்று தலையில் பலமாக அடித்து கொண்டு அழுதாள். அப்பெண்ணின் தாயார் அவரை சமாதானப்படுத்தும் போது அவர் கணவர், ஐயா, நடந்த பாவத்துக்கு ஏதாவது பிராய்ச்சித்தம் இருந்தா கூறுங்க என்று மிக கனிவாக வேண்டினார். இது குறித்து நந்தீஸ்வரரிடம் ஜீவனாடியில் கேட்டபோது, இப்போது இந்த பெண்மணி தன் தவறை மனதாக உணர்ந்து கொண்டாள், இனி மன்னிப்புண்டு என்று கூறி விருத்தகிரீஸ்வரர் ஆலயம், திருப்புராணம் உள்ளிட்ட சிவாலயங்கள் சென்று செய்ய வேண்டிய பரிகாரங்களை உரைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டினார். எல்லாவற்றையும் தெளிவாக கூறி
அவர்களை அனுப்பி வைத்தேன். பின்பு 7 மாதங்கள் கழித்து ஒரு நாள் அப்பெண்ணும் அவருடைய கணவரும் என்னை நேரடியாக பார்க்க வந்திருந்தனர். தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டனர். தாங்கள் செய்த பிராய்ச்சித்த பரிகாரங்களால் 6 மாதங்களிலேயே அப்பெண் பூரண குணமாகிவிட்டதாகவும், தாங்கள் ஒரு முதியோர் இல்லத்துக்கு மாதா மாதம் ஞாயிறு தோறும் உணவும் உடையும் அளித்து வருவதாகவும் கூறினர். ஏதாவது பிராய்ச்சித்தம் இன்னும் இருந்தால் நந்தீஸ்வரரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வந்ததாகவும் கூறினர். அப்பெண்ணை பார்த்ததும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. முதுமையில் பெற்றோர்களை கொடுமைப்படுத்துதல் மிக கொடிய பாவம் என்பதை இப்பெண் மூலம் அனைவருக்கும் நந்தீஸ்வரர் உணர்த்தியுள்ளார். ஓம் நம சிவாய. ஓம் நந்தீஸ்வராய.